வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தின அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. இனிய ஆடிப்பெருக்கு தினத்தில் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் இந்த ஆண்டு இயற்கையின் ஒத்துழைப்புடன் விவசாயம் செழிக்க இறைவனை பிரார்த்திப்போம். வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா, வட இந்திய நிலப்பகுதியில், அதாவது ஒடிசா, வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, அதாவது லோ பிரஷர் ஏரியாவாகி உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதோட தீவிரத்தன்மை காரணமாக மேற்கு காற்று மட்டும் வருகிறது. கிழக்கு காற்று எப்பொழுதுமே வங்கக்கடல்லையோ அல்லது வட இந்திய நிலப்பகுதியிலேயோ, மேற்கு வங்கத்தை ஒட்டிய, அதாவது வடகிழக்கு மாநில நிலப்பகுதியிலேயோ அதனை ஒட்டியுள்ள நிலப்பகுதியிலேயோ ஏதேனும் ஒரு நிகழ்வு இருந்தால் வலுவாக தெற்கு காற்று அது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி இருக்கும். அப்படியே வி ஷேப்பில் நம்முடைய இந்திய கடற்கரை விரிந்திருக்கிற காரணத்தினால தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இப்போ எங்கே நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் நுழையுது கிழக்கு காற்று. அதுவும் லேசாக டச்சிங் மட்டும்தான். வலுவாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடே நுழையவில்லை. வலுவாக வட கிழக்கு திசை நோக்கியே தொடர்ந்து தெற்கு காற்று பயணிக்கிறது, அதாவது குளிர்விக்கும் காற்று. தென்மேற்கு பருவமழை மாலை இரவு இடிமழை பிடிப்பாக மட்டும் கேரளாவில், அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மலைகளிலே மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே மழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்கிறது. அதுவும் நேற்றைக்கு வால்பாறை, பொள்ளாச்சி பகுதியில் தீவிரம் இல்லை. ஆனால் நீலகிரி, வயநாடு, குடகு பகுதிகளில் கொஞ்சம் மழை பொழிவு நேற்றைக்கு இருந்தது. இன்றைய பொறுத்த வரைக்கும் அதாவது நேற்றைக்கு ஈரப்பதமிக்க காற்று மகாராஷ்டிரா, கோவா, வடக்கு கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா, உள் மகாராஷ்டிரா வழியாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் நோக்கி பயணித்த காரணத்தினால இந்த நிலை இருந்தாலும், இந்த நிகழ்வானது உள்ளே நுழைய குறைவான ஈரப்பதமாக இருந்தாலும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வரக்கூடிய அந்த காற்றை கிழக்கு காற்று கண்டிப்பாக வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பது. கண்டிப்பாக பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு நகரும் பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடே கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இடிமழை பொழிவு தொடங்குவதில், தீவிரமடைவதில் தான் தாமதம் தவிர மழை பொழிவு விலகவில்லை. இன்றைக்கு இந்த ஆடிப்பெருக்கு தினமாம் ஆகஸ்ட் 3 இன்றைக்கு எங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கப்படுகிறதுனா, மாலை இரவில் நேற்றைக்கு சென்னையில் நனைக்கும் மழை காணப்பட்டது. வட சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதாவது சொல்லப்போனால் வட சென்னை, வட மேற்கு சென்னைன்னு சொல்லலாம், திருவள்ளூர் மாவட்ட எல்லை பகுதி. இன்றைக்கும் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உறுதியான வாய்ப்பு மட்டும் சொல்கிறேன். வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே, அதே போல் மதுரை, அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதி, மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு, மதுரை ஒட்டிய பகுதி, மதுரை மாவட்டத்து எல்லை பகுதி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி இங்கே வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் தினம் சிவகங்கை மாவட்டம் சொல்கிறீங்க, மதுரை மாவட்டம் சொல்கிறீங்க, மதுரை வடக்கு திண்டுக்கலோட எல்லை பகுதி சொல்கிறீங்க, ஈரோடு வடக்கு சொல்கிறீங்க, இன்னும் மழை பெய்ய காணுமே? கண்டிப்பாக பொழியும். ஓரிரு நாள் தாமதம் ஏற்படுகிறது. கிழக்கு காற்று சந்திப்பின் அதாவது கிழக்கு காற்று உள்ளே நுழையாத காரணத்தினால கிழக்கு காற்று அதாவது மரக்காணத்திற்கு வடக்கே மட்டுமே நுழைந்து மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து வரக்கூடியதை கொஞ்சம் குளிர்வித்து அதுவும் ஆந்திர பகுதியை நோக்கி தள்ளி விடுகிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புரியும், எங்கெல்லாம் ட்ரிசிலிங், எங்கெல்லாம் ரெயின் போட்டிருக்கும் பாருங்கள். ஆகவே அங்கெல்லாம் மழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவு, மாலை இரவு இடிமழை பொழிவு கண்டிப்பாக ஆடிப்பெருக்குக்கு பிறகு தீவிரமடைன்னு சொல்லியிருக்கோம். ஆடிப்பெருக்குக்கு பிறகு தொடங்கி மெல்ல தீவிரமடைந்து 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10, 11, 12, 13 இதெல்லாமே 2 வாரத்திற்கு
கண்டிப்பாக நல்ல தீவிரம் இருக்கிறது. வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவு. இதில் காற்று பகுதியாகிய தாராபுரம், குண்டடம், பல்லடம், வெள்ளக்கோயில், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உப்பார் அணைக்கட்டு பகுதி, அரவக்குறிச்சி, அதாவது கரூர் மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட கிழக்கு ஓரம், திண்டுக்கல் மாவட்ட எல்லை ஓரம், இந்த பகுதி தான் உச்சபட்ச காற்று பகுதி. நெகமத்திற்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதிக்குமே மழை கொடுக்க போகிறது. ஆனால் அது தாமதம் அடைந்து கொண்டிருக்குதே தவிர கொடுக்காமல் போகாது. அந்த இடத்துக்கே கொடுக்க போகுதுன்னா பிற இடங்களுக்கு கண்டிப்பாக மாலை இரவு இடிமழை பொழிவு கிடைக்கும். கயத்தாருக்கும் கொடுக்க போகிறது. இந்த மாதம் 12, 13 தேதிகளிலே கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதியாம் ஆரல்வாய் மொழிக்கு கிடைக்கக்கூடிய 5 கிராமத்திற்கும், திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், கடற்கரையோரத்திற்கும், கூடங்குளம் இடிந்தகரை பகுதிகளுக்கும், அதே போல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய காயல், இந்த பகுதி எல்லாமே ஸ்ரீவைகுண்டம் எல்லாமே வரக்கூடிய 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வரக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்குள்ள 8ஆம் தேதிக்கு மேலே இந்த கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதி உச்சபட்ச காற்று பகுதி அதுதான். அந்த இடத்திற்கும் மழை உண்டு. சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், விசாகப்பட்டினம் அந்த இடத்துல விழுந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் தெற்கே வரும். இன்றைக்கு துணி, அன்னவரம் மற்றும் ஹைதராபாத்துக்கு தெற்கு புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காக்கிநாடா, ஏனம், அடுத்தபடியாக கொஞ்சம் தெற்கே வந்து மசூலிப்பட்டினம், நர்சாபூர், அடுத்தது ஒங்கோல், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரக்கூடிய 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சியும் ஏற்படும். ஆந்திர பிரதேசத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழையும் பொழியும். தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி மழையும் பொழியும். அதற்கு முன்னே வரக்கூடிய இன்றையிலிருந்து இன்றைக்கு பிறகு படிப்படியாக வெப்பசலன மாலை இரவு மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். 8ஆம் தேதிக்கு மேல் இன்னும் அதிகரித்து காணப்படும். காற்று பகுதிக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. தாமதம் அடைகிறதே தவிர விலகவில்லை. வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கே உங்களுக்கு மழை பெய்யும் என்று நம்பிவிடக்கூடாது. 100% உறுதியாக இது வெப்பசலன காற்று சுழற்சி மழை கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக ஏற்படக்கூடியது. இந்த இரு காற்று இணைவு எந்த இடத்திலையும் ஏற்படலாம். மதியம் 1:30 மணி 2:30 மணிக்கு கூட கொஞ்சம் உறுதிப்படுத்தலாம். ஆனால் அது மணிக்கு நேரத்துக்கு நேரம் அது இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் காற்றோட திசை மற்றும் வேகம் தொடர்ந்து மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. காற்றோட மேற்கு காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு மற்றும் வளிமண்டல சுழற்சி, வெப்பசலனம், இதன் காரணமாக கிழக்கு மேற்கு காற்று சந்திப்புக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களிலே தான். அரை மணி நேரம் தான், அதுவும் அதிகபட்சமாக 1 மணி நேரம் தான். அதுவும் கொஞ்சம் கடலோரத்தில் தேக்கும் இடத்துல வடகடலோரத்தில் 1 மணி நேரம் இருக்கலாம். பிற இடம்லாம் ஒரு காற்று ஒன்று வரும். அதற்கு பிறகு மேகம் வரும். அதற்கு பிறகு மழை இருக்கும். பிறகு பெய்துவிட்டு மீண்டும் தெளிவாகிவிடும். அப்படிப்பட்ட மழை தான். அதாவது வரும் பெய்யும் தெளிவாகிவிடும். அப்படிப்பட்ட வானிலை. அதாவது மேக உற்பத்தி முன்கூட்டியே நடக்காது. வெயிலால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து கண்ணுக்கு தெரியாமல் அந்த நீராவியானது வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கும். மதியம்லாம் அது மேக உற்பத்தி ஏற்படுத்தாது. 3 மணிக்கு மேல் கிழக்கு காற்று சந்திக்கும் இடத்துல ஆங்காங்கே உருவாகும். மாலையில் முன்னிரவில் வெவ்வேறு இடங்களில் உருவாகும். மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றிலிருந்து படிப்படியாக கூடும். 8ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 10ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 12, 13, 14 இன்று கூடுதல் பரப்பு. உங்கள் மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். காற்று பகுதிக்கே மழை இருக்கிறது என்றால் 13ஆம் தேதிக்குள் உங்களுக்கும் மழை உண்டு. அதற்கான திட்டமிடுதலுடன் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.